ஹை கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வீட்டில் நார்மலாக எந்த ஸ்கின்னுக்கு எக்ஸ்ஃபோலியேஷன் எப்படி பண்ணுவேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் எடுத்துக்கிறது ரெண்டு ப்ராடக்ட் தான். இந்த சீரமும் AHA சீரமும் பீல் ஆஃப் சொல்யூஷன், அதோட ஹைலூரோனிக் ஆசிட்டோட மாய்ஸ்சரைசிங் ஜெல், சரியா, பாண்ட்ஸோட இது ரெண்டும் தான் எடுத்துக்க போகிறேன். நான் என் பழைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இது வேண்டி ரொம்ப நாளாக போகுது. நான் ஒரே ஒருக்கா அந்த டைம் மட்டும் யூஸ் பண்ணது, அதுக்கு பிறகு யூஸ் பண்ண அப்படியே மறந்து போயிட்டேன். ஸோ யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் நாளாக ஸ்கின்னை நான் கவனிக்கலை, கொஞ்சம் ஃபுட் கண்ட்ரோலாக இல்லாமல் எடுத்துக்கிட்டதில் எனக்கு ஃபுட் அலர்ஜி இருக்குது தானே. ஸோ ஸ்கின் கொஞ்சம் இப்படி இருக்குது. பட் ஓகே, ஐ எம் பியூட்டிஃபுல். சரி, காண்டாவாதீங்க, இருந்தாலும் எனக்கு நான் வடிவு தான். ஓகே, நான் ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டில் ஸ்கின் எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணுறதுக்கு முன்னுக்கோ உங்களோட முகத்தை நல்லா ஒரு கிளென்சர் இல்லாட்டிங்க ஃபேஸ் வாஷ், சோப் என்ன வேணாலும் போட்டு வாஷ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் நார்மலாக அலோவேரா சோப் தான் யூஸ் பண்ணுறது. அலோவேரா சோப் போட்டு நான் அந்த கழுவிட்டு வந்துட்டேன். ஓகே, அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட இருக்கிற AHA சொல்யூஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இதான் நான் யூஸ் பண்ணுறது. உண்மையிலேயே நல்ல பிராண்ட் இது. இது நான் AliExpressல எடுத்தேன். வேறு எதுவும் ஆன்லைன் ஷாப்பிங்கில் இருக்குமான்னு தெரியலை, வேண்டாம் தேடி பாருங்கள். இதுதான் அதோட நேம், வடிவாக பார்த்துக்கலுங்க. ஓகே, இதில் ஓகே இதில் உங்களுக்கு ஸ்கின்னுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இது நார்மலாக இதில் அன்ஃபார்ச்சுனேட்லி என் மைக் கொஞ்சம் இந்த இடத்துல சவுண்ட் இல்லாமல் போய்ட்டு, அதனால் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். நான் பேசுகிறதுக்கும் வாய்ஸுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். ஓகே, ஃபேஸில் இதை அப்ளை பண்ணுறதுக்காக எல்லோரும் முதல்ல அந்த டிப்பை அதில் போடுவாங்க. பட் நான் அப்படி விரும்புகிறேன். என் கையில் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். என் முகத்துக்கு தேவையான அளவு, என் முகத்துக்கு தேவையான அளவு என் கையில் எடுத்துகிட்டு நான் என் முகத்தில் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் இதை அப்ளை பண்ணும்போது உங்களோட ஸ்கின்னில் எந்த காயங்கள் எல்லாம் புதுசாக இல்லாத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி காயம் எதுவும் இருந்தது, பிம்பிள்ஸ் பிஞ்ச் பண்ணதுகள் இருந்ததுன்னு சொன்னால் அந்த காயம் ஆற விட்டு நீங்கள் பூசுங்க. உனக்கேன் இப்படி இருக்குது பள்ளமாக அப்படின்னு சொல்லி போட்டு கேட்காதீங்க, பிஞ்ச் பண்ண மாதிரி. அது என்னோடய ஸ்கின் ஆயிலி அண்ட் சென்சிட்டிவ்ன்றதால நான் அப்படியே எனக்கு அந்த பிம்பிள்ஸ் வந்த நேரத்தில் சிஸ்டிக் ஆக்னி இருந்தது தானே. ஸோ அந்த பிம்பிள்ஸ் வந்த நேரத்தில் அதெல்லாம் குழியாக போயிட்டு நான் மற்றபடி என்னதெல்லாம் பிஞ்ச் பண்ணுறதில்ல. ஸோ உங்களுக்கு தேவையான அமௌண்ட் உங்களோட ஸ்கின்னில் வடிவாக அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. வடிவாக அப்ளை பண்ணி நெக் சின் ஏரியா கீழேலாம் வடிவாக அப்ளை பண்ணுங்கள். தேவையான அளவு கண்ணடியில் போட வேணாம். சொன்னால் ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா தானே. ஸோ கண்ணடியில் போட வேணாம். ஃபுல்லாக உங்களுக்கு தேவையான அமௌண்ட் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி அந்த சொல்யூஷனை வடிவாக பூசிக்கொள்ளுங்க. அந்த சொல்யூஷன் லைட் ரெட் பீட்ரூட் கலர் மாதிரி இருக்கும். நான் நோஸ்பின் இருக்கிற ஏரியாவில் போடலை. அது மாதிரி நீங்களும் ஜுவல்ஸ் எதுவும் போட்டிருந்தீங்கன்னா அந்த ஏரியாவில் போடாதீங்க. பிகாஸ் இது ஆசிட் தானே. ஸோ போட வேணாம். நான் யூஸ் பண்ணுறது நார்மல் லோ பர்சன்டேஜ் தான். சில பேர்கிட்ட ஹை பர்சன்டேஜில் எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணுவாங்க. நான் வீட்டில் இருந்ததால் என் சேஃப்டிக்காக லோ பர்சன்டேஜ் தான் எடுத்துக்கொள்கிறேன். ஓகே, இப்படியே விட்டுட்டு அந்த ஸ்கின்னை ஃபுல்லாக ஒரு 10 மினிட்ஸ் விட்டுறணும். 10 மினிட்ஸுக்கு கூட வச்சுருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் கழிய எந்த ஃபேஸ் வாஷோ சோப்பும் இல்லாமல் உங்களோட ஸ்கின்னை போயிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் சரி. நான் இப்போ ஒரு 10 மினிட்ஸில் போயிட்டு என் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். இப்போ அப்படி வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என் ஃபேஸை காட்டுறேன். ஓகே, நான் இப்போ சரியாக 10 மினிட்ஸ் கழித்து என் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் என் ஸ்கின் எப்படி இருக்குன்னு சொல்லி போட்டு. க்ளோஸ்அப்பில் பார்த்துட்டு பயந்துடாதீங்க. ஓகே, கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும். ஓகே, இப்போ இப்படி தான் என் ஸ்கின் இருக்குது. பட் ஒரு விசிபிளான நல்ல ரிசல்ட் உண்டு, கிளியர் ரேடியன்ஸ் மாதிரி ஒரு ரிசல்ட் உண்டு தெரிகிறக்கு. பிம்பிள்ஸ் எல்லாம் குறையிறதுக்கு 3 days ஆகும். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் கழுவிட்டு வந்துட்டு
வெறும் தண்ணியில் கழுவிட்டு வந்துட்டு உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் போட வேணும். நான் எப்போவுமே பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறது. மாய்ஸ்சரைசர் ஏன் கட்டாயம் போட வேணும்னு சொன்னால் இது அசிட் எக்ஸ்ஃபோலியேஷன் தானே, கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் சொல்லுவோம். ஸோ சில பேருக்கு வந்து பேர்னிங் சென்சேஷன், ஸ்கின் பீல் ஆகிறது அந்த மாதிரி வரும். எனக்கு அப்படி ஆகிறது இல்லை. இந்த நான் யூஸ் பண்ணுற பீலிங் சொல்யூஷன் எனக்கு அப்படி எதுவும் பண்ணதில்லை. என் ஸ்கின்னுக்கு செட் ஆகி தான் இருக்கிறது. இருந்தாலும் 3 டேஸுக்கு நீங்கள் மாய்ஸ்சரைசர் வந்து கட்டாயம் யூஸ் பண்ண வேணும். நல்லா மாய்ஸ்சரைசர் வந்து போட்டு உங்களோட ஸ்கின்னை வந்து மசாஜ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. நான் ஏதோ வினோதமாலாம் பண்ணுறேன்னு பார்க்காதீங்க. இது ஃபேஷியல் எக்ஸசைஸ். எனக்கு இது செஞ்சு அப்படியே பழகிட்டுது மாய்ஸ்சரைசர் போடுற டைமில். நீங்கள் இந்த பீலிங் சொல்யூஷன் எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கெமிக்கல் பீல் பண்ணி 3 டேஸுக்கு வேறு எந்த ப்ராடக்ட்ஸும் ஸ்கின்னில் போடக்கூடாது. வேறு எதுவும் நைட் க்ரீம்ஸ், டே க்ரீம்ஸ் அந்த மாதிரி எதுவும் போடக்கூடாது. ஃபவுண்டேஷன், மேக்கப் இதுகள் எதுவும். அடுத்தது டிரெக்ட் சன்லைட்லேயும் வந்து நீங்கள் போகக்கூடாது. அப்படி போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் ஜெல் பேஸ்ட் சன்ஸ்க்ரீன் வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ண வேணும். எனக்கு மாய்ஸ்சரைசர் நல்லா நிறைய அப்ளை பண்ண பிடிக்கும். ஸோ அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக காய்ஸ் ஒரு 3 டேஸ் கழித்து உங்களோட ஸ்கின் வந்து நல்ல ஒரு விசிபிளான ஒரு வடிவான க்ளோ ஒன்று இருக்கும். அடுத்தது போக போக வந்து உங்களோட ஸ்கின்னில் இருக்கிற ஸ்கார்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்விசிபிள் ஆயிரும். அவ்வளோதான் காய்ஸ். எக்ஸ்ஃபோலியேஷன் ரொம்ப ஈஸி. எப்போ டெய்லி இல்லைன்றாலும் எப்போவாச்சும் உங்களோட ஸ்கின்னை வந்து இப்படி கேர் பண்ணி பார்த்துக்கலுங்க. ஏன்னுச்சுன்னா உங்களோட ஸ்கின் ஒரு பேபி மாதிரி. ஸோ நீங்கள் எவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களோட செல்ஃப் வந்து க்ளோ ஆகும். அவ்வளோதான் காய்ஸ். இப்போ எக்ஸ்ஃபோலியேஷன் வீட்டிலையே பண்ணுறதுக்கு ஒன்லி 2 பொருளே போதும். ஒன்று பீலிங் சொல்யூஷன், அடுத்தது வந்து மாய்ஸ்சரைசர். இது 2ஐயும் வச்சு ஈஸியாக நாங்கள் முடிச்சிடலாம். வேறு எந்த செலவுமே உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ காய்ஸ் எப்போவுமே உங்களோட செல்ஃபை வந்து ரொம்ப கேர் பண்ண பார்த்துக்கொள்ளுங்க, மற்றவங்களை விட, மற்ற விஷயங்களை விட. ஓகே காய்ஸ், வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை பார்க்குறேன். மட்டும் பாய்.